எங்க சின்ன பொண்ணு, ஏம்மா ஃபோனில் அவ்வளோயா மூழ்கணும்? நான் வந்தது கூட கவனிக்கல தெரியுமா நீங்கள்? சும்மா சின்ன பொண்ணு ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சின்ன பொண்ணு? அந்த ஃபோனை வேற பிடிச்சிட்டே இருக்கியே, அதை முதல் தூர வைங்க. சரிம்மா, இந்த வைக்கேன். இப்போ சொல்லு. சரி, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? ஐயோ தெரியாதே, என்ன நாள் சின்ன பொண்ணு? சரி, எனக்கு என்ன gift கொடுக்க போறிய? உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன். அப்படியா? சரி, நானும் எல்லாரும் எங்கள் குரூப் எல்லாருமே சேர்ந்து திருப்பரப்பும் அப்புறம் பத்மநாபன் கோட்டை இருக்கலாம் அங்கே போகலான்னு முடிவெடுத்திருக்கோம். சின்ன பொண்ணு, நாளைக்கு எனக்கு லீவு கிடையாது, அப்புறம் எப்படி போக முடியும்? அது தெரியும் உங்களுக்கு நாளைக்கு லீவ் இல்லைன்னு. அதான் நாங்கள் எல்லா லேடிஸும் சேர்ந்து போயிட்டு வந்துருந்தோம். எப்படி? நீங்க எல்லாம் சேர்ந்து தனியா போயிட்டு வருவீங்களா? அடா, அதுக்கு என்ன, கன்னியாகுமரி தானே போகிறோம். அம்மாட்ட கேட்டியா சின்ன பொண்ணு? அவைய வராவளா? அதுதான் நீங்கள் தான் உங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்லணும். என்ன மாட்டி விடலன்னா உனக்கு இருக்க முடியாது. அது சரி, எதுக்கு இப்படி திடீர்னு ஒரு முடிவு? கண்மணி அக்கா இருக்காவல்ல, அதான் அந்த சரசக்கா தங்கச்சி, அவைய பிள்ளைகளோட சேர்ந்து வந்திருக்காவ. அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலான்னு ஒரு யோசனை. இப்போ அம்மாட்ட என்னன்னு கேட்க, என்ன இக்கட்டான சூழ்நிலை தள்ளுறதே உன் வேலையா போச்சு சின்ன பொண்ணு. என்ன செய்யனே எனக்கு தெரியலையே. எங்க உங்க அம்மாட்ட தானே கேட்கணும், அப்படியே இவ்வளோ பயந்துட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, நான் போகிறது முடிவு, ஆனால் உங்கள் அம்மா என் கூட வராவளா இல்லையான்னு நீங்கள் தான் கேட்டு சொல்லணும். சரி, அது இருக்கட்டு. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, நீ என்னை விட்டுட்டு வான் குரூப்போட ஊர் சுத்த போடலான்ட்டு இருக்க. நான் உங்களையும் தானே கூப்பிடுறேன், நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க, அதுக்கு நான் என்ன செய்யிட்டு? போ, என்னை விட்டுட்டு நீ போறல்ல. ஜொம்மாடி, என்ன வரது வரியே. ஆமாம், போன வருஷம் நீங்கள் என்ன செஞ்சீங்க வேலண்டைன்ஸ் டேக்கு? சின்ன பொண்ணு, என்ன மறந்துட்டியா? நம்ம ரெண்டு வெளியே போய் டின்னர் சாப்பிட்டோம்ல. கரெக்ட். அதே மாதிரி நான் ஊர் சுத்திட்டு நாளைக்கு நைட்டு வீட்டுக்கு வருவோம்ல, அப்போ உங்களுக்கும் நானே டின்னர் வாங்கிட்டு வந்துருந்தேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? அம்மா வேண்டாம் வேண்டாம். சரி, இப்போ வா, அம்மாவை போய் சமாதானப்படுத்துவோம். அப்போ வேண்டாமா உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ பார்த்து எடுத்து நடந்துக்க. நல்லபடியாக நீ போயிட்டு வந்தாலே எனக்கு அதுவே போதும். ஐயோ, என்ன பாசம் என் மேலே. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிடுவேன். சரி வா, அம்மாட்ட போய் பேசுவோம். அம்மா, காலையில் தானே எல்லாரும் போவிய? ஆமாம். சரி சின்ன பொண்ணு, என்ன பிரச்சனைனாலும் உடனே எனக்கு கால் பண்ணிடணும்னு. எங்க போதுங்க அட்வைஸ், வாங்க முதல்ல உங்கள் அம்மாட்ட பேசுங்க. என்ன என்ன பார்வதியை காணும், இந்த நேரத்துக்குலாம் வந்துருவாளே. என்னலா இங்க வந்து உட்காந்துருக்கா? உன் தோஸ்தெல்லாம் பார்க்க போலியே நீ? இப்போ போவோம்மா. யார் அப்படி உட்காந்துருக்கா? எது பேசணுமா? எம்மா சின்ன பொண்ணு, அவள் குரூப்பு கூட நாளைக்கு பத்மநாபன் கோட்டை அப்புறம் திருப்பரப்பு அப்படின்னு சுற்றி பார்த்து வரலான் இருக்கா. ஏன் திடீர்னு? அத்தை, கண்மணி அக்கா இருக்காவல்ல, சரசக்கா தங்கச்சி, அவைய பிள்ளைகளோட வந்திருக்காவ. அதான் சரசக்கா நாளைக்கு எங்கேயாவது சுற்றி போகலாமான்னு கேட்டாங்க, அதான் போயிட்டு வரலாமான் இருக்கோம். ராசு, நீ கூட போறியோ? இல்லைம்மா, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது. நான் எதுக்கு கேட்கனா, நீங்கள் போயிட்டு வரலாமா சின்ன பொண்ணு கூட? நான் போகிறது இருக்கட்டே, சின்ன பொண்ணு கண்டிப்பாக போயே தீரணுமா? எல்லாரும் இப்போ தான் சேர்ந்துருக்கு, அதான் எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு ஒரு யோசனை. அதான் அத்தை. செல்லக்கா, பார்வதி அத்தையோ, வாங்க. வாங்க சித்தி, வாங்க, இங்கே வந்து உட்காருங்க. இல்லைம்மாக்கா, நீ எங்கே உட்காரு, நான் கீழே உட்காந்துக்கிடுவேன். இல்லை பரவாயில்ல சித்தி, நீங்கள் வந்து உட்காருங்க, வாங்க. எங்கக்கா போறிய நாளைக்கு? நான் போல பார்வதி, இவளும் இவ குரூப்பும் தான் அந்த பத்மநாபம் கோட்டை அதை அங்கெல்லாம் சுற்றி பார்க்க போறாங்களாம். ஏக்கா, நீ போலியோ? அதெல்லாம் போகலம்மா, நம்ம தான் இதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்தாச்சே. ஏக்கா, நம்ம போய் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்காது. போதும் போதும், இனிமேலாம் எவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கெல்லாம் ஆவி இல்லைம்மா. அத்தை, நீங்க வரலன்னா வீட்டுல தனியால இருப்பீங்க. மக்களே, அதுக்குள்ள காப்பி எடுத்துட்டு வந்துட்டியா? அத்தை, இந்தாங்க எடுத்துக்கங்க. பார்வதி கூட இருக்கல்ல, நான் இருந்துக்கிடுவேன், நீ போயிட்டு வா. அதெல்லாம் கவலைப்படாத சின்ன பொண்ணு, நான் அக்காவை காலையிலே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருவேன். நீ ரவைக்கு நேரம் கழிச்சு தானே வருவிய. நான் நாளான்னு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து இங்கே வந்து விட்டுருதேன். சரியா ஏக்கா? சரி தானே? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடுவேண்ணா. இங்கே பாரு, நாளைக்கு நான் வீட்டில் இல்லைன்னு ரவிக்கு லேட்டாலாம் வராத, வீட்டுக்கு நேரத்தோட வீட்டுக்கு வானே. அதெல்லாம் நேரத்துக்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன்.
நான் வந்தது வேணா இவளை அனுப்பி உங்களை கூட்டு வர சொல்லிட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்துடுறேன். நீங்க பத்திரமா இருந்துக்கங்கண்ணே. சரிங்க தே. எப்போ கிளம்பலான்னு இருக்கிய? காலையில சீக்கிரம் கிளம்புனாதான் ரவிக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியும். காலையில் 4 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு சொல்லியிருக்கவத்தே. அதான் சரியா இருக்கும் மக்களே. அப்பதான் அங்க சீக்கிரம் போய் சேர முடியும். அப்புறம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கும் வசதியா இருக்கும். சரிங்க தே. ஏக்கா, அப்ப நீ இப்பமே என் கூட வீட்டுக்கு வந்துடா. இவிய கிளம்பிடுவா, அப்ப நீ மட்டும் தான் தனியா வீட்டுல இருப்பா. இல்ல பார்வதி, எங்க அம்மாவே காலையில வேலைக்கு போகணும் பத்தியா, அதனால அவன் போனதுக்கு அப்புறம் நான் வரேன். எம்மா இப்போ போனாலும் இங்கே போங்கம்மா, நான் வேலைக்கு போகிறது நான் பார்த்துக்கிறேம்மா. காலையிலலாம் எனக்கு எஞ்சி எதுவுமே செஞ்சு தர வேண்டாம். எனக்கு ஆஃபீஸில் கேன்டீன் இருக்கு, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிடுவேன். அப்படியா? சரி, அப்போ நான் இப்பமே கிளம்புறேனே. அத்தை சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு கிளம்பலாம். பார்வதி அத்தையோ, நீங்களும் சாப்பிட்டுட்டே கிளம்புங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் இவையிலே உங்க வீட்டில் போய் விட்டுட்டு வந்துருவாவே. இல்லை சின்ன பொண்ணு, நாங்கள் இப்போமே கிளம்புறோம். போகிற வழியில் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும் பார்த்துக்க. சின்ன பொண்ணு பார்த்து எடுத்து போயிட்டு வரனே. அங்கே போய் சின்ன பிள்ளை மாதிரி கோமாளி தானே பண்ணிட்டு இருக்காத. சரிங்க தே. சியானா, போய் தூங்கு மக்களே. காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாதான் 4 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்ப முடியும். கொஞ்ச நேரமா இப்ப நீ தூங்காம இருக்கிறதுக்கு, நீ காலையில எந்திக்கிறதுக்கு மலப்பா. நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன். எம்மா, என்னை விட்டுட்டு போவாதீங்கம்மா, நான் தூங்க போறேன். சமத்து போ மக்களே. கீதா, நீ பாட்டில் உன் குரூப் கூட பேசிக்கிட்டே பிள்ளையை விட்டுறாது என்ன, கவனமா இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா நீங்க வேணா கூட வரையில. ஏன் வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? அதுக்கே வள்ளி வள்ளின்னு விழுறீங்க. வாங்க, வராம போங்க, என்ன ஆளை விட்ட போதும். மீனா, நாளைக்கு ஒரு நாளைக்கு இந்த பேக் போதுமா? நீங்களும் வரலால என் கூட. ஏமா நாளைக்குலாம் லீவு தரலாமா? போய் தான் தீரணும். ஆமா, நாளைக்கு நீ வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன கிஃப்ட் தரலாம்னு யோசிச்சிருக்கியே? அதான் நீங்களாம் சுத்த போறீங்களே, அப்புறம் என்ன? அது நான் எனக்கே கொடுத்துக்கிட்ட கிஃப்ட். நீங்க என்ன எனக்கு தர போறீங்க? தாரேன். நான் எவ்வளவு பெரிய கிஃப்ட் தந்தாலும் நீ எனக்கு கொடுத்துருக்க பாரு கிஃப்ட், அதுக்கு ஈடே ஆகாது. நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன்? என்ன கிஃப்ட்? நீ நாளைக்கு என்னை தனியா விட்டுட்டு உன் குரூப் கூட சுத்த போறல்ல, அதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட். நாளைக்கு நான் சுதந்திரமா எந்த தொந்தரவும் இல்லாம இருப்பேன் பாத்தியா, அதுதான் சொர்க்கம். ஏய் டேய் மீனா, என்ன மரியாதை குறையுது? நான் நல்ல மூட்ல இருக்கேன், அதனால உன்னை இப்ப விடுறேன். போ, நாளைக்கு எனக்கு என்ன கிஃப்ட் தரலான்னு யோசி. பா. எம்மாடி, என்ன முறைக்கா? சரி மீனா, நான் வரேன்னு. நீ வேணா தூங்கிரு மீனா, நான் சாவி எடுத்துட்டு போய்க்கிறேன். நீ காலையில சீக்கிரம் எந்திக்கணும் பத்தியா? ஒரு பேச்சுக்காவது என்ன சமாதானம் படுத்திருக்கேன்னு. இதான் சாக்குன்னு டீ கடைக்கு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு. இரு, ட்ரிப்புக்கு போயிட்டு வந்து உன் வாயை உடச்சிடுதேன். சுதந்திரமா இருப்பான் நம்மள. நான் விட்டுவேனா என்ன? பூமாரி, இவ்வளவு கிட்ட வந்து டிவி பார்க்காத. சரிம்மா. சரிம்மான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கா? ஏச்சு போடி பின்னாடி. மக்களே, இங்க வாமா, இங்க வா, அப்பா கூட வந்து உட்காரு. இப்ப கொஞ்ச நேரம் தானப்பா இருக்கு. இங்க வா மக்களே. இங்க போதுமா? வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அம்மா சும்மாதாம்மா. சரி விடு ராணி, கோவப்படாத. அவதான் இங்க வந்து உட்காந்துட்டார்ல. அன்பு, நீனும் நாளைக்கு அவிய கூட போலாம்ல. எனக்கு அவியில தனியா அனுப்ப பயமா இருக்கு. அப்பா, நானும் அதை தான் அவியிட்டு சொல்றேன், அவியதான் கேட்க மாட்டேங்கிறாவ. இப்ப நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நாங்க தனியாவா போறோம், சின்ன பண்ணத்தை எல்லாம் சேர்ந்து தானே போறோம். மக்களே, அதுதான் எனக்கு பயமே. உங்களுக்கு நக்கல் பண்ணலாம் சும்மா இருக்க முடியாது போல. அம்மா, நானும் வரேம்மா. இல்ல, நாங்க எல்லாம் பொம்பளைலு, நீ மட்டும் தானே பையனா இருப்பா. அப்புறம் உனக்கு தான் போர் அடிக்கும். அவிய வீட்டுக்காரர் யாருமே வரல. ராணி, நான் வரேன்னு சொல்றேன்ல. அவிய வீட்டுக்காரர் யாருமே வரல, அப்புறம் நீங்க மட்டும் வந்து என்ன செய்விய? நம்ம மட்டும் குடும்பத்தோட போனா நல்லாவா இருக்கும்? அப்போ அவியெல்லாம் தனியா போட்டு நம்ம குடும்பத்தோட போவ ராணி. இது நல்லா இருக்கே. நான் என் குரூப் கூட தான் போவேன்.
நம்ம குடும்பம் உங்களுக்கு சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்து ஒரு பிளான் பண்ணுங்க. எம்மா என்ன கோவம் வருது. ஆ போங்க, இந்த தடவை நான் அவிய கூட தான் போவேன். நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா. எதுனாலும் சரி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருங்க. எனக்கு இல்லைன்னா அன்புக்காவது ஃபோன் பண்ணிருங்க. ஆ சரிப்பா. என்னடே இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களோ? வாங்க அண்ணே வாங்க. இல்ல இப்பதான் வந்தோம். மக்கா எனக்கு ஒரு டீ தாமா. இதோ வந்துட்டேனே. என்ன அப்புறம் நாளைக்கு போட்ட பிளான் அதே தானா இல்ல என்ன எப்படி? மக்களே வாங்கண்ணே. நான் இப்பதான் வந்தேன். தம்பி அண்ணனுக்கு ஒரு டீ கொடுத்துருமா. என்னண்ணே உங்க வீட்டுல எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்களா நாளைக்கு கிளம்புறதுக்கு? ஆமாடே, வீட்டுல ஒரே பரபரப்பா இருக்காவ. எப்ப நாளைக்கு போறதுக்கு அவ வீட்டுல வர வரத்து இருக்கே. அப்புறம் நம்ம பிளான் எப்படி? நம்ம ஏற்கனவே போட்ட பிளான் தானே, ஒரு மாற்றம் இல்ல. Thank you for watching. Subscribe please. லைக், காமெண்ட் அண்ட் ஷேர். வளர்ந்த மாடு இறக்கி விடலாம். இக்க நாங்க பூண்டு வச்சுக்கிறோக்க, நீங்க அங்கேயே இருங்க. சின்ன பொண்ணு இறக்கி விடலாம். இது இறங்கலாக்க. அதுக்கு முதல்ல நம்ம மக்கள்கிட்ட பேசிக்கிடும். மக்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்கண்ணே. கமெண்ட்டும் பண்ணிருங்கண்ணே. ஷேரும் ரொம்ப முக்கியம், அதையும் செஞ்சிருங்க. மக்களே கொஞ்சம் சீக்கிரம் பண்ணீங்கண்ணே. இந்த கழுதை அப்பதான் என்னை இறக்கி விடுவா.